நடிகை த்ரிஷா தென்னிந்திய சினிமாவில் டாப் ஆக்ட்ரஸில் ஒருத்தவங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்லேருந்து அவங்க நடிக்க வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 75 படங்கள் வந்து நடிச்சிருக்காங்களாம். அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயும் அவங்க வந்து கமிட் ஆகலையாம். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயும் நியூ ப்ராஜெக்ட்லேயும் அவங்க கமிட் ஆகலையாம். எத்தனை ப்ராஜெக்ட் வந்தாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து இந்த நடிக்கிற இதிலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து இனிமேட்டு எந்த ஒரு படத்துலயும் வந்து நடிக்க மாட்டாங்க. த்ரிஷாவுடைய கடைசி படம் வந்து முடிவாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நெறைய செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ தமிழ்ல நம்ம சூர்யாவுடைய கருப்பு படம், தெலுங்குல சிரஞ்சீவியுடைய விஸ்வாம்பரா அப்படின்ற ஒரு படம், மலையாளத்துல மோகன்லால் கூட ராம் ஆகிய 3மே த்ரிஷா நடித்து முடித்து ரிலீஸுக்காக காத்துட்டு இருக்கும் படங்கள். ஸோ இனிமேட்டு அவர் படங்கள்ல நடிக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய கடைசி படங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி தான் சோஷியல் மீடியால உலா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் வர வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.